ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தி டைம்ஸ் தமிழ். வீக்கெண்ட் ரொட்டீன் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேசிக்காக என்னென்ன ஒர்க் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து க்ரோசரிஸும் வெஜிடபிள்ஸும் எப்படி பிளான் பண்ணி வாங்குறேன் வீக் டேஸ்க்கு ஃபுல்லாக வர மாதிரி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுப்பேன். அப்போ தான் எனக்கு வீக் டேஸ் ஃபுல்லாக வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் துணி வந்துட்டு மீதி இருக்கிறது வந்து துவைச்சி வச்சுப்பேன். ஒரு 2 வாட்டி வந்து வீக் டேஸ்லேயே வந்து நடுவில் லோட் போட்டு விடுவேன். வீக்கெண்டில் மீதி இருக்கிறத வந்து ஃபுல்லாக வந்து துவைச்சிருவேன். அதுக்கப்புறம் வந்து டைனிங் டேபிளில் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தது, அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ க்ரோசரிஸ் நான் வாங்கும்போது வந்து மந்த்லி ஃபுல்லாக வந்து ஒரு தடவை வாங்கிட்டு ஃபுல்லாக வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன். எனக்கு அப்படி வாங்கும்போது நிறைய இது எக்ஸ்பைரி ஆயிடுது, கொஞ்சம் நிறையவே வேஸ்டேஜ் அதிகமாகிற மாதிரி இருந்தது. அதனால வீக்கெண்ட் தான் வாங்குவேன். ஆனால் மந்த்லி ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் அந்த மாதிரி வந்து வாங்கிப்பேன். எதெல்லாம் காலி ஆகுதோ அதை மட்டும் இது பண்ணி வாங்கிப்பேன். கேட்டகரைஸும் பண்ணி வச்சிருப்பேன், எந்தெந்த கேட்டகரியில காலி ஆகுது அந்த மாதிரி வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருப்பேன். டஸ்ட்பின் வந்து போட்டுட்டு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து நல்லா கிளீன் பண்ணி கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணி எடுத்து வச்சிருப்பேன். துணி காய போறதுக்கு என் பொண்ணு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க கிட்ட கொடுத்துட்டு நான் திருப்பி டின்னர் வேலை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். மாவெல்லாம் அரைச்சதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு டின்னர் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ க்ரோசரிஸ் வந்து இந்த வீக் வாங்கினது நான் காட்டுறேன். அதில் மெயினாக ஆயில் வந்து வாங்கிப்பேன், ஆயில் கீ வாங்கிப்பேன். காஃபி தூள், டீ தூள், சர்க்கரை இதெல்லாம் ஒரு செட்டாக வந்து வாங்கிப்பேன். அதில் இதெல்லாம் தீருதோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரீஃபில் பண்ணுற மாதிரி வாங்கிப்பேன். மெயினாக லஞ்ச் குக் பண்ணுறதுக்கு பருப்பு என்னென்ன பருப்பு வேணுமோ அது வாங்கிப்பேன். இந்த வாட்டி எனக்கு துவரம் பருப்பு மட்டும் போதுமா இருந்துச்சு, மற்ற பருப்புலாம் இருந்ததுனால வாங்கலை. அப்புறம் மாவு அரைக்கிறதுக்கு உளுந்து, இட்லி அரிசி, சாப்பாட்டு அரிசியுமே வாங்கியிருந்தேன், அது கொட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இது டிஃபன் ஐட்டம் பண்ணுறதுக்கு சேமியா, ரவை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்கிப்பேன். புளி, வரமிளகாய், தூள் ஐட்டமும் வாங்குவேன். தூள் ஐட்டம்லாம் இருந்ததுனால இந்த வாட்டி வாங்கலை. அவ்வளோதான். எனக்கு எப்பப்போ காலி ஆகுதோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அந்த வீக்கெண்டில் போயிட்டு நான் வாங்குற மாதிரி பார்த்துப்பேன். இப்படி வாங்கும்போது எனக்கு கொஞ்சம் வேஸ்டேஜ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கு. வெஜிடபிள்ஸ் வந்து அதே மாதிரி ஒரு 3 டேஸ்க்கு வர மாதிரி வாங்கிப்பேன். நடுவில் இன்னொரு வாட்டி போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். இது வேர்க்கடலை வந்து வறுத்து வச்சுட்டேன். ஏன்னா இது சட்னிக்கும் நான் யூஸ் பண்ணிப்பேன், குழந்தைங்களுக்கு ஸ்நாக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிப்பேன், அதனால அது வறுத்து வச்சுருந்தேன். இப்போ வெஜிடபிள்ஸில் மெயினாக நான் வாங்குறது தேங்காய், வெங்காயம், தக்காளி வாங்கிப்பேன். உருளைக்கிழங்கு வாங்குவேன். உருளைக்கிழங்கு இருந்தது அதனால வாங்கலை. அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு கீரை வாங்கிப்பேன், கொத்தமல்லி கீரை அந்த மாதிரி. அப்புறம் பிரெட் வந்து ஸ்நாக்ஸ்க்காக வாங்கியிருந்தேன், ஃப்ரூட்ஸும் ஸ்நாக்ஸ்க்காக வாங்கியிருந்தேன். 3 காய் மட்டும் வாங்கியிருக்கேன் பொரியலுக்கு. அதுக்கப்புறம் சாம்பாருக்கு முள்ளங்கி வாங்கியிருக்கேன். அவ்வளோதான். க்ரோசரிஸ் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த வெஜிடபிள் வாங்கும்போது சேர்த்து வாங்கிப்பேன். அதுலேருந்து இது வந்து எனக்கு ஒரு வீக் ஃபுல்லாக வந்து வரும். நடுவில் வந்து மஷ்ரூம், பன்னீர் அந்த மாதிரி வாங்கிட்டேன் அப்படின்னா வீக் ஃபுல்லாகவே வந்து மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கத்திரிக்காய் வந்து டிஃபன் ஐட்டம் கடைசலுக்கு யூஸ் பண்ணிப்பேன். தேங்காய் வந்து சட்னிக்கு இருக்கும். ஸோ டிஃபனும் லஞ்சும் சேர்த்து கவர் ஆகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட வீக்கெண்ட் ரொட்டீன். மெயினாக இந்த ஐட்டம்ஸ், இந்த வேலை எல்லாம் முடிச்சு வச்சுப்பேன். அப்போ எனக்கு வீக் டேஸில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இந்த மாதிரி பிளானர்ஸ் ஏதாவது போடணும், மீல் பிளானரு அந்த மாதிரி ஏதாவது போடணுன்னாலும், வீடியோ போடணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ஆட் பண்ணுறேன். Thanks for watching Nithi Times Tamil. Please subscribe my channel.